தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரிகம் இல்லாமல் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என்று விசிக பொருளாளர் பாலாஜி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை என திமுகவும் அதிமுகவும் கூறி வந்த நிலையில் அதிகாரத்தில் பங்கு என்பது சாத்தியமாகியிருப்பதாக கூறினார். இதற்கு வெற்றியாக விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதாக கூறிய அவர், இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக இல்லாமல் தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுக கண்டிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் எதிர்வினை ஆற்றும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார். தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைப்பதற்காக, தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த நிலையிலே உள்ள தலைவர்கள் இத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. அரசியல் நாகரிகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த விமர்சனங்களை புறம் தள்ளுகிறோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு அது தொடர்பான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய சூழலும் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி தொடர்பான முடிவுகளை